ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 90க்கு 90 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து தமிழில் வந்து 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அகைன் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸி, எந்த சப்ஜெக்ட் டஃப் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பலவுள் தருக என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பெறுகின்ற இலக்கண நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. அடுத்து விளியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. பலையி இலக்கண குறிப்பு. தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனோம். இங்கு அறுவர் என குறிப்பிடப்படுபவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதன் மான்பே. ஸோ பிடியாதிருக்க வேண்டும் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் கேட்பீங்க. பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டு கல்வி மினி .online அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். அடுத்து காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். அடுத்து மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சி அதில் புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகளுக்கு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 11வது கொஸ்டின் காலை இளம் வெயில் நன்றாக மெய். ஸோ இந்த கொஸ்டின். அடுத்து தோப்பில் முகமது மீரன் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அது. அடுத்து நுந்தை என்னும் சொல்லின் பொருள் யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறை என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் பாருங்க. நீங்க மொத்தம் 3 எழுதணும். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எது வந்திருக்குன்னு பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம். மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நான் சொல்லியிருந்தது தான். கலிவிழா ஒளிவிழா இது மூணுமே நம்ம சொன்னது தான். பறவைகளும் விலங்குகளும் எவ்வாறு நடுங்கியதாக நெடுநல் வாழை கூறுகிறது இதுவுமே நம்ம சொன்னோம். சிறுவினால இருந்து ஒரு புக் இன்சைடு கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் பாருங்க 2 எழுதணும். விடியல் வனப்பு நம்ம சொன்ன கொஸ்டின் தான். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க புக்கில் தம்மனை சிறுகுறிப்புரைக நம்ம சொல்லியிருந்தோம். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். மூணுமே சொன்னது தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க புணர்ச்சி விதி. பூம்பாவாய் எத்திசை இதில் ஏதாவது ஒன்றுக்கு புணர்ச்சி விதி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். மயங்கொலி சொற்கள். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். வெங்காயம் கோவில். வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக. அடுத்தது விசா கான்விக்ஷன் அதுக்கான ஆங்கில சொற்களுக்கான தமிழ் கலை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம். சாற்றி பேசுவோர் அதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம். உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுதல். அடுத்து 4 மார்க் 2 எழுதணும். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார் நான் சொன்ன கொஸ்டின் தான். சினத்தால் வரும் கேட்டு இதுவும் திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க, சொல்லியிருந்தேன். மூன்றான களம்போல் ஒன்று இதை நான் சொல்லலை. இது முதல்ல புக் பேக்கானே தெரில. குகனோட ஐவராகி வீடனோட 7வரான நிகழ்வுகளை சுட்டி காட்டு இதுவும் நான் சொல்லியிருந்தேன். மூணுமே வந்திருக்கு. அடுத்து அகைன் 4 மார்க் 2 எழுதணும். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக நான் சொன்ன கொஸ்டின் தான். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ராமலிங்க அடிகளார் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். குடும்ப உறுப்பினர்கள் உறவு இது நான் சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருந்தேன், அதில் நீங்கள் 2 ஏதாவது எழுதிடலாம். அடுத்து அணி பொருள் வேற்றுமை அணி சொல்லியிருந்தேன். அன்பு மறைமும் உடைத்தாய் பண்பு பயின்று வந்துள்ள அணி. ஸோ இது பார்த்துக்கோங்க. இலக்கிய நயம் பாராட்டுதல். பாடான் திணை நான் சொல்லியிருந்தேன். பரிசில் துறை 2மே சொன்னது தான், அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க 6 மார்க் இருக்காது. வாட் இஸ் திஸ்?
சேம் 5 மார்க் தான் பாருங்க. இது வந்து எப்படி எழுதணும்னா, இதை வச்சு நீங்கள் சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும். 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை பார்த்தீங்க அப்படின்னா அதில் 8 தொகை 3 வகை. அகம் புறம் அகம்புறம். அதில் அகநூல் வந்து 5 வகைப்படும். அகநூல் 5 ஆகும். நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகை ஆகியவற்றை 5 அகநூல்கள் ஆகும். புறநூல் புறநானூறு மற்றும் பதிற்றுப்பத்து ஆகிய 2ம் புறநூல் ஆகும். பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்த நூலாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும் பார்த்துக்கோங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ் பொறுத்து எழுதுதல். யானைக்கும் அடிசருக்கும் அவளடி திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இரண்டுல ஏதாவது ஒன்று எழுதணும். நெடுவினா பாருங்க, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நான் சொன்ன கொஸ்டின் தான். நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து, இதுவும் நான் சொன்னதுதான். தமிழின் சீரழமை திறம் உயர்ந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக சொல்லியிருந்தேன். செய்தியறிதல் திருக்குறள் கம்பல்சரி வரும்னு சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. சாலை விபத்து இல்லா தமிழ்நாடு சொல்லியிருந்தேன். கிராமங்கள் தங்கள் முகையில் இருந்து வருகின்றன, இதுவும் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து இதில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விண்வேறு விண்வெளியில் என்ற அந்த கொஸ்டினும் மனப்பாட பாட்டும் சுடும் என முடியும் குரலும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஷின்ஸ் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர் இந்த கொஷினை. ஸோ அதனால தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாடல்லாம் தாண்டி நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படித்தாவே மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நல்லா அட்டன் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. எல்லாருமே 90க்கு 85+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. தேங்க்யூ. பை.